தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிட்டு இருந்த கொளத்தூர் தொகுதிக்கு மீண்டும் இன்று சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அங்கு அவருடைய கட்சி தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. அருகே தற்போது திரு சேகர் பாபு அவர்களும் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு விடுத்திருந்த அறிக்கையிலும் கூட நாம தொடர்ந்து நம்முடைய மக்கள் பணியை செய்யணும், நம்முடைய தோல்வி அடைந்திருந்தாலும் கூட நம்ம திமுக என்கிற இயக்கம் பல வெற்றிகளை பல தோல்விகளை பார்த்திருக்கு. நீங்க எல்லாரும் வெற்றி பெற்றவர்களோ தோல்வி அடைந்தவர்களோ மீண்டும் அவரவருடைய தொகுதிக்கு சென்று உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். அது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய பணி அப்படின்னு அவருடைய கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் அவர் அறிவுறுத்தி இருந்தார். அந்த வகையில் அவரே முதல் நபராக அவரை தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும் கூட ஏற்கனவே அவரை பலமுறை தேர்ந்தெடுத்த அந்த கொளத்தூர் தொகுதிக்கு சென்று இந்த முறை தோல்வி அடைந்திருந்தாலும் கூட அந்த மக்களை சந்தித்து நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் திறந்த வாகனத்தில் சென்று அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கையசைத்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவருடைய கட்சி தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் நேரடியாக கொளத்தூரில் இருந்து. நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், என்னமெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு? ஒரு சம்பிரதாயமான சந்திப்பு தானா? திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பேசுவார் இந்த கூட்டத்தில் எதிர்பார்க்கலாமா, இல்ல வேற என்ன பிளான்ஸ் இருக்கு ரமேஷ்? திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில தோல்வியை சந்தித்திருந்தாலும் கொளத்தூர் தொகுதியில வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இப்போது அவர் கொளத்தூர் தொகுதிக்கு சென்றிருப்பதை பார்க்க முடிகிறது. கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மேயர் சிட்டிபாபு பாலம் அருகில இருந்து திறந்தவெளி வாகனத்துல ஜீப்ல ஏறியவாறு அவர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் சூழ்ந்து அவளுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பரவல்லூர் சதுக்கம், கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பரவல்லூர் சதுக்கம் வரைக்கும் அவர் இந்த ஜீப்ல நின்று திறந்தவெளி வாகனத்துல சென்றவாறு தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க இருக்கிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். எதிர்கட்சியாக இருந்த போது கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏ தான், முதலமைச்சராக இருந்த போது கொளத்தூர் தொகுதியின் எம்எல்ஏ தான். ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்த கொளத்தூர் தொகுதி மக்கள் இந்த முறை அவருக்கு 10,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோல்வியை சந்தித்த நிலையில 3 முறை வெற்றியை கொடுத்ததற்காகவும் இந்த முறை அவருக்காக வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் அவர் கொளத்தூர் தொகுதிக்கு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர் இந்த திறந்தவெளி வாகனத்துல சென்று மக்களை சந்திக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில தான் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கினார். கொளத்தூர் தொகுதியில தான் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை நிறைவு செய்தார். முதலமைச்சராக இருந்த 5 ஆண்டு காலத்துல கொளத்தூர் தொகுதிக்கு நிறைய முறை அவர் சென்று நலத்திட்ட உதவிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த முறை கொளத்தூர் தொகுதியில தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையிலும் கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கான ஒரு திட்டமிடல் தான் இன்றைக்கு இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திய அதே திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு அவர் கொளத்தூர் தொகுதி முழுக்க இப்ப வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இறுதியாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவர் உரையாற்றக்கூடிய திட்டமிடலும் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, கொளத்தூர் தொகுதியில் கொளத்தூர் மக்களிடையே இன்று அவர் உரையாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரமேஷ், இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை தான் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். அவருக்கு எதிரான கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட அவரே தோத்துட்டாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறதை பார்க்கிறோம். இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கூட இதில் வருத்தம் தான் அப்படின்னு அவருடைய ஜோதிடர் நம்ம சொன்னதை நம்ம கேட்டோம். ஸோ அவருடைய தோல்வி அப்படிங்கிறத அங்கே திமுக எப்படி பார்க்குறாங்க? திமுக தொண்டர்களிடையே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இதற்கான காரணங்கள் ஆராயறாங்களா, இல்ல நடவடிக்கைகள் பாய போகிறதா? இதற்கு பிறகு என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க இருக்காங்க ரமேஷ்? திமுகவில் முக்கியமான நிர்வாகிகள் தொடங்கி தொண்டர்கள் அனைவருக்குமே இது ஒரு வருத்தம் கொடுக்கக்கூடிய செய்தியா தான் பாக்குறாங்க. நேற்றும் இன்றும் அறிவாலயத்துக்கு வந்த பலரும் தலைவர் தோல்வி செஞ்சு விட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு ஏக்கம் அந்த நிர்வாகிகளிட இருக்கிறத பார்க்க முடிகிறது. 3 முறை ஹேட்ரிக் வெற்றி பெற்ற தொகுதி, முதலமைச்சராக போட்டியிட்ட தொகுதியில தோல்வி கிடைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி திமுகவினரிடையே ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். மற்றொரு பக்கம் இந்த
அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் நிறைய குரல் கொடுக்க தொடங்கிட்டாங்க. தேர்தல்ல சரியா பணியாற்றாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு திமுக தலைவரா ஒரு எச்சரிக்கையை நிர்வாகிகளுக்கு மு.க. ஸ்டாலின் கொடுத்திருந்தார். கொளத்தூர் தொகுதியிலேயே அந்த வெற்றி கிடைக்கல அப்படிங்கும் போது அடுத்தபடியா திமுகவை மறுசீரமைப்பதற்கான பணியில திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார். இந்த நிலையில கொளத்தூர் தொகுதி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை பாயுமா அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து தான் பார்க்கணும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று தோல்விக்கான செய்தி கிடைத்த நிலையில மறுநாளே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கு நேரடியாக ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.